உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். சிம்மராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். ராசி அதிபதி சூரியன். ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தீயா வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள். ஒரு நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு, இப்படி நிறைய விதத்துல இவர்களை சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா என்ன நடக்குது தன்னுடைய வாழ்க்கையில, நான் ஏன் இவ்வளவு ஒரு தோத்து போன மாதிரியாக இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பலவிதமான இடத்துல இருந்து பலவிதமான பிரச்சனைகள். இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் இருந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்ததுனால எல்லா இடத்துலயுமே பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான சிம்மராசி என்பர்களை அவர்களினுடைய வாழ்க்கையில யாருமே பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு என் பையன் அப்படி இருந்தான், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ரொம்ப ஒரு ஏமாற்றத்தோட இருக்கிறான், நிறைய ஒரு வருமானத்தை இழந்துட்டான், அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு நிறைய ஒரு லட்சங்களை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இடத்துலயும் ஏமாற்றம். ஒரு இடம் விடாம. காணாத குறைக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் வேற, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மைக்கு அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் விவாகரத்தை அப்ளை பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட கேஸ ஃபைல் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத உடன்பிறப்புகளோட வாக்குவாதம். எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரியாக மன குழப்பங்கள். இதுல வேற பாத்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பர்கள் இப்போதைக்கு மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண மனநிலையில இவர்களால தூங்கவே முடியாது. ஏன்னா தூங்குறதுக்கு கண்ணை மூடுனா 1008 பிரச்சனை கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதனால தூங்க கூட முடியல. அதனால நானு மாத்திரை போட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது மாறி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் தான். ஏன்னா இவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தன்னுடைய குடும்ப தேவைகளை எல்லாருக்குமே நிறைவேற்றிருக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உடன்பிறப்புகளாகட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி, அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள், அடுத்து உறவுகள், இப்படி எல்லா இடத்துலயுமே அவர்களினுடைய தேவையை நிறைவேற்றியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அவர்களுக்கு செய்யறதுனால இவர்கள் ஏமாற்றப்பட்டு ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து தவிப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். தொழில்ல கொடி கட்டி பறந்தேன் மேடம், என்னுடைய தொழில்ல நான் வருமானம் பார்க்காத ஒரு நாளே கிடையாது, ஆனா இப்போ ஒரு நாள் கூட எனக்கு அந்த தொழில்ல இருந்து வருமானம் வரமாட்டேங்குது. ஏதோ கடன் வாங்கி நம்ம அந்த தொழிலை நல்லபடியா செய்யலாம் போய் நம்ம யாராவது கிட்ட உதவிகள் கேட்டா அவங்க நம்மள ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தொழில் ஜாம்பவான்களே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய அளவுல இருக்கிறாங்க சிம்மராசி என்பவர்கள். அவர்களினுடைய பிரச்சனையை சொல்லிட்டே போனோம் அப்படின்னா இந்த பதிவு பத்தாது. அதனால எப்போ மே மாதம் எப்படி இருக்க போகுது இவர்களுக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த கடந்த ஒரு 1.5 மாதங்கள் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகப்படியா. நான் முதலே சொன்ன மாதிரி மாத்திரையை போட்டு தூங்குற அளவுக்கு என்னுடைய தூக்கம் அப்படின்றது ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நண்பர்கள் அவர்களினுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள் எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அஷ்டமத்துல சனி பகவான் வந்தாலும் வந்தாரு, அதோட சேர்ந்து அந்த செவ்வாயும் வந்துட்டார். அந்த செவ்வாய் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா கடந்த 1.5 மாதங்களாக இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத எங்கேயோ ஒரு விபத்து சும்மா நடந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டேன், இதனால ஒரு 3 மாசத்துக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு போக முடியல, வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு ப்ரெஷர், எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை சமாளிக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களினுடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. சில பேருக்கு இந்த உடல் பாதிப்புகள் வரல அப்படின்னா கடந்த
கடந்த 1.5 மாதங்களுக்கு கண்டிப்பாக கடன் தொந்தரவுகள், இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் கோர்ட்டு கேஸ்னு வழக்குகள் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் வரைக்கும் அந்த வழக்குகள் எல்லாம் போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த சிம்மராசி என்பவர்கள் கடந்த 1.5 மாதத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த மாதம் இது எல்லாமே 1 by 1 ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களினுடைய அந்த தெய்வ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் இந்த மாதத்துல உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நின்று உங்களை அந்த தெய்வ பலம் காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. எவ்வளவோ இடத்துல நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், எவ்வளவோ இடத்துக்கு நான் நிறைய ஒரு வேண்டுதல்களா வச்சிருக்கிறேன், ஆனா என்னுடைய எந்த வேண்டுதலும் எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதத்துல அந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் முழுமையான ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களினுடைய 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, இது ஒரு நல்ல சேர்க்கை. இந்த மாதத்துல வர வேண்டிய அந்த பண வரவுகள் எல்லாமே வந்து சேரும். அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல கிடைக்க வேண்டிய அந்த வருமான உயர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து 10ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கிரக சேர்க்கையினால 10ஆம் இடத்துல திக்பலம், உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்துல. அதனால சில நிறைய விஷயங்களை இந்த சிம்மராசி என்பவர்கள் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளை உங்களால பெருமூச்சு விட முடியாம செய்யக்கூடிய ஒரு தருணம். அதாவது என்னடா இது நம்மளுக்குன்னு இப்படி ஒரு வாழ்க்கை வருதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் கிட்ட கூட அதை ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு நல்லா வாழ்ந்தோம், நல்ல ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு இழப்புகள் இருந்தது அப்படின்னா கூட கிடையாது. நம்ம மற்றவர்களுக்காக எல்லாமே செஞ்சு செஞ்சு இந்த சிம்மராசி என்பவர்கள் இன்னைக்கு தேய்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல அந்த சூரியன் ஆட்சி இருக்கிறதுனால, திக்பலமாக இருக்கிறதுனால அந்த அரசாங்க உத்தியோகத்திலையும் சரி, உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, வெளிநாட்டு வேலை ரீதியான பாதிப்புகள்லயும் சரி, சிம்மராசி என்பவர்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மே மாதம் முழுமையாக இருக்க போகுது. நிறைய சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய மன ரீதியான குழப்பங்களுக்கு என்ன பண்றதுன்னு நான் முதல்ல இருந்து இந்த பதிவுல தான் சொல்றேன். என்ன நடக்குது தன்னுடைய வாழ்க்கையில, இந்த சிம்மராசி என்பவர்களினுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. சில வாய்ப்புகள் வந்தா கூட அது கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். இந்த மாதத்துல அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம். சில பேர் ஒரு சின்ன கொடுத்த ஒரு ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னைக்கோ சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல நீங்க இத போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ இல்ல வேலை ரீதியாகவோ ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே இவர்களுக்கு மைண்ட்ல வந்திருக்காது. இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துலதான் அந்த மாதிரியான சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதன் மூலமாக நிறைய வளர்ச்சிகள், வருமான உயர்வுகள், வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், முதல்ல அததான் சொல்லணும். என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு இடத்துல வேலை இழப்புகளும் நிறைய இருந்திருக்கு. எதனால வேலை போச்சு, யாருனால வேலை போச்சு, நான் என்ன தவறு செஞ்சேன் எனக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு அந்த கேள்விகள் தான் ஆயிட்டு இருக்கே ஒழிய அதற்குண்டான விடை அப்படின்றது இந்த மே மாதத்துலதான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அடகு வச்சாச்சு, அடகு வச்சதை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு இல்ல, அப்படியே ஏலத்துக்கு போக போதா அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு மனக்குமுறல்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளவோ பார்த்தாச்சு, இனிமேல் பாக்குறதுக்கு என்ன இருக்கு, நம்மளுடைய உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த அடகு வைத்த அந்த சொத்துக்களை கூட மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல பிரச்சனைகள், குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதக பாத்துக்கிறது நல்லது. சுய ஜாதகம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தை வைத்து கணிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான்
சுய ஜாதகம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாக இருக்கும். இப்ப இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தீருமா அப்படின்னு கேட்கறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். 15ஆம் தேதிக்கு மேல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு, அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் குரு, சனி, ராகு, கேது எந்த ஒரு பயிற்சியும் மே மாதம் பெறவில்லை. குரு தான் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரம் 12ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து வருகிறார். ஸோ குரு 11ல், சனி அஸ்தமத்தில், ராகு 7ல், ராசிக்குள்ள கேது. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருவித தாக்கத்தை, ஒரு மாதிரி மன அழுத்தத்தை, சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடித்த மாதிரி நடக்காமல் இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய அஸ்தமசனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்துலேருந்து சில லாபத்தையும் சில கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு சாமிங்கிற மாதிரி போகிற அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் வந்து மே 15க்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகுது, மிகவும் நல்ல விஷயமாக இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்கள் மே 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல போய் குருவோட சேர்றாரு, அதுவும் அருமையான விஷயம். அதே சமயத்தில் புதன் 9ஆம் இடத்துலேருந்து மே 15க்கு மரம் செகண்ட் ஆஃப் மே மாதம் 10ஆம் இடத்துக்கு போகுது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகுது, அருமை. செவ்வாயும் பாருங்கள் 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து பல பிரச்சனைகள் ஏப்ரல் மாதம் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாயில் வந்து 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ அதுவும் எப்போ நடக்குதுன்னா மே 15 செகண்ட் ஹாஃபில் தான். ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது நல்லதில்லை. இப்போ சனி செவ்வாய் வந்து சேர்ந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த போர்லாம் ஒன்றுமே பிரச்சனைகள் உலகியல் ஜோதிடத்தில் கொடுத்துட்டு இருந்தது. அது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறனால நம்பவே முதல் 2 வாரம் மே மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ட்ராவலிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உடம்பு உபாதைகளில் டக்குன்னு ஏதோ வலிக்குட்டு விழுந்துருது, பாத்ரூம் போகிறப்போ பார்த்துருக்கிறது, நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஏதோ சின்ன காயம் படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேருவது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ரத்த காயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு, அது 10ஆவதுக்கு அஸ்தம சனியாகவே போயிட்டுருக்கிறனால சிம்மராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் எப்படி ஒரு மாதிரி ரிஸ்க்காக இருந்ததோ அதே மாதிரி மே முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றபடி மே 15க்கு மேலே கடைசி செகண்ட் ஆஃப், கடைசி 3வது 4வது வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், நம்ம என்ன மாதிரி விஷயத்தில் இருக்கிறோமோ அதில் சில ரெகக்னிஷன், அதில் சில அச்சீவ்மெண்ட்ஸ், நல்ல டிரான்சிஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் ஆஃப் மேவா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தம சனி மிடில் நடுவில் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குது. அது ஜூன் மாதமும் தொடரும். சரி, இந்த மாதிரி மாற்றத்தை வந்து யார் யாருக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குன்னா, மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு மாதிரி டல்லாக இருந்து பெருசாக ஃபோக்கஸ் இல்லாமல் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபோக்கஸு. அதே மாதிரி முதியோர்களுக்கு உடல் உபாதை, ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகுறதுல பிரச்சனை, மெடிசன் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேக் பெயின், முட்டு வலி, பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு கோளாறு, யுட்ரஸ் ப்ராப்ளம், இது மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய, கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக மே 15க்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் மே மாதம் கொடுக்குதுங்க. இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு பலனாக சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். பட் மெயினாக துல்லியமான உங்களுடைய பலன்கள், வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் சிம்மராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது மகமா, அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, தசநாதன் முக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பில் எப்படி போயிட்டுருக்கிறார், நம்மளுடைய தசாபுக்தியையும் இப்போ சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரத்தையும் சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான வாழ்க்கை பலன்கள், எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கொண்டு இருக்கிறது, வேலையா தொழிலா, எப்போ இடம் மாறலாம், எப்போ வேலையை மாற்றலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ வந்து கடன் போட்டு நம்ம வந்து அபிவிருத்தி பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா வருமா, வெளிநாடு தொடர்பா அல்லது உள்நாடா,
எது மாதிரி டொமைன், எது மாதிரி கிரகம் நமக்கு ஜாதகத்தில் யோகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், அரசு உத்தியோகமா அல்லது ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, படிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள் மாணவர்கள் வந்து எது மாதிரி படிப்பு படித்தா அவங்களுக்கு நல்லா வரும், அவங்க வெளிநாடு யோகம் இருக்கா, அல்லது வந்து நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா, அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது, எப்போ அவங்க வீட்டை வசதிப்படுத்திப்பாங்க, எப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, எப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி விற்க முடியும், எப்போ உடல் உபாதைகள் குறையும், குழந்தை பேர் எப்போ நடக்கும், எப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு 2-3 வருஷமாக குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும், எப்போ உடல் உபாதைகள்லேருந்து நம்ம மீண்டு வருவோம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி, ஸ்தானபலம் எப்படி, திக்பலம் எப்படி, திருக்பலம் எப்படி, இந்த அமைப்பெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் அது போன்ற கிரகங்கள் பெயர்ச்சி எது மாதிரி ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து அப்போ என்ன மாதிரி தசா புக்தி அந்தரம் நடந்து கொண்டு இருக்கிறது. தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மம் லெவலில் ஆண்டு கணக்காக, மாத கணக்காக, குவார்டர் கணக்காக 3 மாதமாக எப்படி நமக்கு இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது, என்ன சாய்ஸ் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்மாவின் வழியில் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முயற்சிகளும் வாழ்க்கை சம்பவங்களையும் நம்ம அமைச்சு கொண்டு வேணால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை சரியான நேரத்தில் செய்து தேவையில்லாத பொருள் விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையிலான பிராப்தங்களையும் கர்மாவின் அடிப்படையிலான தோஷங்களையும் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டேயானால் தேவையற்ற நம்மளுடைய மன சஞ்சனங்கள், தேவையற்ற முயற்சிகள், நீங்களே வந்து உங்களுடைய பிராப்தங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த போனாவே உங்களுக்கு தெரியும் எது மாதிரி விஷயங்கள் வேகமாக நடக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம இழுபறியாக இருக்குது, எது வந்து கர்மாவை நம்மளுடைய நேர் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்குது, எது எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்குதுங்கிறது உங்களுக்கே நம்ம சொன்ன பலன்கள் செஞ்சு வாழ்க்கையில் செய்கிறப்பவே அதோட ரிசல்ட் தெரிஞ்சு அது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்லபடியாக நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. சிம்ம ராசி சிம்ம லக்னம் எப்படி இருக்கு? நிறைய பேர் நம்மளுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு சுற்றி நிறைய நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மாதம்தான் உங்களுடைய குரு பகவான் வந்து வீடு மாறப்போறார். இப்போ உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து 4க்கு போயிடுவார். அடுத்த மாதம் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இன்டர்வியூ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு பாருங்கள். அதாவது அங்கே லேண்ட் இருக்குது, இங்கே ரொம்ப நாளாக நீ வண்டி ஒன்று கேட்டுட்டு இருந்த வண்டி ஒன்று இருக்குது, இல்லை அம்மா சைட்லேருந்து எதுனா ஹெல்ப் வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த ஜூன் மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மே மாதம், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க குரு பயிற்சி இந்த மே மாதம் முடியுது, எண்டில் முடியுது. இப்போ என்னென்ன நான் பண்ணணும் மெயினானா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ, முக்கியமான விஷயம் எதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சிருங்க. ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா இப்போ அதை போட்டு வச்சுருங்க. அதாவது எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக கோர்ட் கேஸ் ஒன்று போயிட்டுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே அவருக்கு வந்து அண்ணன் தம்பிங்க இது தரல, சொத்து தரல. அப்பா அம்மா வந்து அவரை ஏமாற்றிட்டாங்க, அவருக்கு தராமல் ஏமாற்றிட்டாங்க அப்பா அம்மா. நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் சார், நான் 2-3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், அவங்க வந்து என் பேச்சை கேட்குறதே இல்லை. எது எழுதி கொடுத்தாங்க கொடுக்கலன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி இல்லை சார். நான் வந்து கேஸ் போட்டால் தான் எங்கெங்கே என்னென்ன சொத்து இருக்குது, எது யார் பேரில் இருக்குன்னு தெரிய வரும். நான் அதை 2-3 வருஷமாக போடலாமா வேணாமா குழப்பத்தில் இருக்கார். இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேஸ், இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கலாம். இது இன்னொன்று ப்ரமோஷன். உங்களுக்கு சொன்னது தான், 2 வருஷமாக சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன், ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர், இல்லை சேலரி ஹைக் எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க.
அதை நோக்கி ஏதாவது ஒரு விஷயம் எழுதி வைக்க போகிறீங்க. இப்போ என் ஃப்ரெண்ட், நான் பேரே சொல்கிறேன்னு, ஆதித்யான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஆதித்யா இந்த பேர்லாம் வந்து சூரியன் சரியாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அவர்லாம் சிம்மராசிக்கார் தான். என் மேனேஜர் என்னை போட்டு ஒரு வழி பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு வந்து 4 வருஷமாக ஒரே டீமில் இருக்கேன், சுத்தமாக வளர்ச்சி இல்லை. என்ன பண்ணுறதுங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் மேனேஜரோட மேனேஜர் என்ன பேர், அந்த பேருக்கு சில பரிகாரங்கள் நான் சொன்னேன், செஞ்சுட்டு அவர்கிட்ட போய் பேசினார். அவங்க மேனேஜர்கிட்ட அவரோட சூப்பர் மேனேஜர்கிட்ட பேசி மறுநாள் அவரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு மறுநாள் அவர் விபி ஸ்டேட்டஸில் இருக்கவர் இன்னொரு டிபார்ட்மெண்ட் விபியை கூப்பிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. நீ இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணு, நம்ம டீமில் அவ்வளோ தான் க்ரோத், இந்த டீமுக்கு நீ ப்ரெசன்டேஷன் பண்ணு, பிடிச்சிருந்தா அவங்கள ஒன்று எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுலாம் அரிது. இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க கார்பரேட். இப்போ நான் சொல்கிறத கார்பரேட்டில் இருக்க நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. யாருமே அந்த அளவுக்குலாம் இறங்கி ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கம்மி. ஆனால் என்னன்னா, இப்போ சிம்ம ராசி லக்னத்துக்கு வந்து வேலை ஸ்தானம் நல்லா இருக்கு. அதனால் அவங்க வந்து ஒரு படி எடுத்து வச்சாங்கன்னா ஆண்டவன் ஒரு 10 படி முன்னாடி தள்ளி விடுவார். அதுதான் விஷயம். நமக்கு அந்த நேரம் நல்லா இருக்கு, அதனால் அது நடக்குது. ஒன்று. இன்னொன்று, நம்ம சில பரிகாரங்கள், அதாவது அந்த ஜாதகத்தை பொறுத்து சில தானிய பரிகாரங்கள் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னம், அதாவது இந்த 2 வருஷமும் நம்மளை வந்து யாருமே பெருசாக மதிச்சிருக்க மாட்டாங்க. ஊரே மதிக்கிற மாதிரி வாழ்கிறவங்க சிம்ம ராசி லக்னம். ஆனால் இந்த 2 வருஷம் யாரும் பெருசாக மதிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மதிப்பு வேணும்னா கோதுமை இருக்குது, அதான் கோதுமை பவுடரில் கோதுமையாக எடுத்து ஒரு மஞ்சள் பேப்பரில் போட்டுட்டு மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இது வந்து எவ்வளவு எடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும், எந்த நாளில் வைக்கணும், எந்த ஹோரையில் வைக்கணும், இப்படிலாம் கணக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி தானியங்கள் வச்சு சில வாழ்வியல் பரிகாரம் இருக்குன்றதை சொல்கிறேன். ஜாதகத்தை பொறுத்து எப்படி வைக்கணுன்றதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வைக்கும்போது அப்படி வேலை செய்யும். இந்த மாதிரி விஷயம் செய்ய செய்ய நம்ம தானாக அப்லிஃப்ட் ஆகும், வாழ்க்கையில் அப்லிஃப்ட் ஆகும். ஜாகிரதையாக இருக்கணும்னா பண விஷயம், யாருக்கு கொடுக்குறேன் வாங்காது, யார்கிட்ட கடன் கொடுக்குறேன் கடன் வாங்குறேன், இந்த விஷயத்தை பண விஷயத்தை ஜாகிரதையாக இருந்தீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இங்கே வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். சத்யநாராயணா இல்லை சிவபெருமான் பார்வதி வந்து இவங்கெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் போயிட்டாங்க, இல்லை யமகண்டத்தில் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பான மாதம் அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதே இல்லை, அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம், அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள், சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன், உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யின்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன், தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது?
அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன்டா வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதாங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தால் தான் கரெக்டாக உட்காந்து அந்த டீட்டெயிலில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கல்லழகல் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க அந்த கல்லழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளத்துடன்.